ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வரிசையாக நின்றுங்க. பேரணி துவக்கி வச்சுக்கலாம். இறுதியாக பேரணியை துவக்கி சிறப்புரையாற்றின என்னுடைய அன்புக்குரிய மாமா கம்பம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என் ராமகிருஷ்ணன் எம்ஏ எம்எல்ஏ அவர்களை சிறப்புரை வழங்குமாறு மிக்க அன்புடன் அழைக்கிறோம். கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி மற்றும் பிஏஓ ட்ரைனிங் அகாடமி இணைந்து நடத்தக்கூடிய போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மற்றும் பிரச்சார நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கின்ற பாவேர்பள்ளி ஆசிரியர் அவருடைய ஜமாத் கமிட்டி தலைவர் மாமா ஜெயினுலாத்தீன் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஓஆர் குமரேசன் அவர்களே, மரியாதைக்குரிய மாமா டெல்லிகால் சாகுலமீது அவர்களே, கம்பம் வர்த்தக சங்க தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் முருகன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்கள் வீரபாண்டியன் மற்றும் பால்பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என் பாசமிகு மாமா அலீம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அருமைக்குரிய பேரன்பாளர்களே, மாணவர்களே, ஜமாத் கமிட்டி நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு அதாயி அரபிக் அகாடமி கல்லூரி மற்றும் விஏஓ ட்ரைனிங் நிறுவனத்தின் சார்பாக கம்பத்திலே ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற, மக்கள் மத்தியிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகின்ற, போதைக்கு எதிரான ஒரு பேரணியையும் அது குறித்த பிரச்சாரத்தையும் மக்கள் உள்ளத்தை விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இன்றைக்கு இந்த செயலை, இந்த நிகழ்வை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாட்டிலே நடக்கின்ற சம்பவத்தை நாம் உற்று நோக்கி பார்த்தால் இதில் ஏழை பணக்காரர் என்ற பேதமில்லாமல், வெளிநாட்டவர் உள்நாட்டவர் என்ற பேதம் இல்லாமல், பள்ளிக்கூடத்தில் தொடங்கிய கல்லூரி வரைக்கும் இன வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், சிறுவர் பெரியவர் என்று வேறுபாடு இல்லாமல், பதவியில் இருப்போர் பதவியில் இல்லாதவர் வேறுபாடு இல்லாமல், இன்றைக்கு சமுதாயத்தில் உலக நாடு, சர்வதேச நாடுகளில் எல்லாமே இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் போதையில் வீழ்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை தாழ்த்தி உடல்நலத்தை கெடுத்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு சிறு முயற்சி. அது நல்ல முயற்சியாகத்தான். விவசாய நிலத்திலிருந்து தான் பயிர் வளர்க்கப்படுகிறது. அதேபோல் அதை தீமை தரக்கூடிய அந்த செயல்களை பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து துவங்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி பாராட்டக்கூடியது. எனக்கு முன்னாலே பேசிய ஜெயினுலாப்தீன் அவர்கள் ஒரு கருத்தை மிக தெளிவாக சொன்னார்கள். மது என்பது பாவத்தின் தாய் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். மேலும் ஒரு கருத்தை முகமது நபி அவர் இறை தூதர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவன் தொழுகையை நிறுத்தி விடுவான் என்றும் சொல்லியிருக்கின்றார். பாவத்தின் தாய் என்று நிறுத்தாமல் அவன் தொழுகையையும் நிறுத்தி விடுவான் என்று சொல்லுகிறார். ஒருமுறை நபியிடம் தைலம் அசரி என்பவர் சந்தித்து, நான் போதையில் சிக்குண்டேன், போதையை தொடரலாமா என்று கேட்டார். நீ அருந்தும் அந்த வஸ்துவில் போதை இருக்கின்றதா என்று அவர் மறுமொழி சொன்னார். ஆம், அதில் போதை இருக்கின்றது என்று சொன்னார். அது நீ குடிக்கக்கூடாது, போதை தரும் எந்த பொருளையும் நம் உடலால் மனதால் எண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு
என்னுடைய மக்கள் கேட்க மாட்டார்களே, குளிர் பிரதேசமே, எனவே இதை அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள் என்று சொன்னதற்கு அவர்களை வற்புறுத்துங்கள், அடியுங்கள், உதயுங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மிக தெளிவாகவும் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஒரு போதையோடு ஒருவன், ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன் போதையோடு இறக்க நேரிட்டால் அவனுக்கு கவுத்தா என்கின்ற அந்த நீரை அவன் வாயில் ஊற்றுவார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சொன்னால், கவுத்தா என்பது விலை மாதர்களுடைய மர்மஸ்தானத்தில் ஊறுகின்ற அந்த தண்ணீர், அதை அவருடைய வாயிலே ஊற்றுவார்கள் என்று அவர் அந்த கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இது குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்ட நேரத்திலே இந்தியாவிலே மட்டும் வருடத்திற்கே 1 கோடி பேர்கள் போதிலே அவர்கள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குறிப்பை கூர்ந்து கவனித்தால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 50 கோடி மக்களுக்கு மேலாக போதை பழக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதான் ஒரு பாடல் கூட இருக்கின்றது, பறவைகள் பலவிதம், போதைகள் பலவிதம், போதையுடைய வஸ்துகள் பலவிதம் என்கிற நிலையிலே இன்றைக்கு ஏதோ ஆல்கஹால் மட்டும் போதை தரும் பொருளாக இல்லை, கொக்கைன் இருக்கின்றது, கஞ்சா இருக்கின்றது, ஆல்கஹால் இருக்கின்றது, இப்படி பல்வேறு வஸ்துகள் இன்றைக்கு சமூகத்தை சீர்திருத்து வருகிறது. அதையெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஒரு சன்னியாசி ஒரு தெருவழியாக செல்கின்றார். அங்கே ஒரு வேசி ஒரு கை குழந்தையோடு நிற்கின்றார். அந்த வேசி சன்னியாசி பாலியல் வற்புறுத்தலுக்கு பாலியல் அந்த உறவிற்காக அழைக்கின்றார். அவர் மிக தெளிவாக சொல்கிறார், நான் யோகி, துறவி, நான் மனக்கட்டுப்பாடு உள்ளவன், இது ஈடுபட மாட்டேன் என்று அவர் தெளிவாக பேசுகிறார். ஆனால் அந்த வேசி என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ என்னோடு பாலியல் உறவு கொள்ளாவிட்டால் நான் கூச்சலிடுவேன், மக்களை கூட்டுவேன், உன்னை அசிங்கப்படுத்துவேன் என்று சொன்னார். இவர் பதவிதைத்து போனார், நடுங்கி போனார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் 3 செயல்களை சொல்லுவேன், அதில் ஏதாவது ஒரு செயலை செய்தால் நீ பிழைத்து போ என்று சொன்னால், ஒன்று என்னுடன் பாலியல் உறவு கொள், அல்லது என்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற குழந்தையை கொன்றுவிடு, அல்லது இந்த கோப்பையில் இருக்கின்ற மதுவை அருந்திவிடு என்று சொன்னார். அந்த யோகி சிந்தித்தார், இதில் எளிமையான காரியம் என்பது மதுவை அருந்திவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து மதுவை அருந்தினார். தலை கிறுக்கேறியது. பாலியல் உறவு கொள்ள முயற்சித்தார். குழந்தை அழுதது. தன் பாலியல் உறவுக்கு இடையூறாக இருக்கின்ற குழந்தையை கொன்றார். பாலியல் உறவு ஈடுபட்டார். மதுவையும் குடித்தார். 3 பாவங்களையும் ஒரே நேரத்தில் செய்து மதிவினால் வந்த அந்த செயலை மிக தெளிவாக அந்த கதை சொல்லுகின்றது. மகேந்திர பல்லவன் காலத்திலே கூட இந்த மதுவின் கொடுமையை பிரித்து மந்தவிலாச பிரகாசனம் என்கின்ற ஒரு நூலை மிக அழகாக எழுதியிருக்கின்றார். அதில் சமணர்களும் சாக்கியர்களும் மது அருந்திவிட்டு போதை அருந்திவிட்டு ஒருவர்கள் அடித்துக்கொண்டு இறந்தார்கள் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சங்ககால இலக்கியத்திலே கூட அந்த போதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த அரபிக் கல்லூரி மாணவர்கள் மாணவ பருவத்திலே உடல் நலத்தை கெடுக்கக்கூடாது, கல்வியில் அக்கறை காட்ட வேண்டும், சமூக பொருளாதாரம் உங்கள் மூலமாக தான் முன்னேற வேண்டும். 1920 அமெரிக்காவில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. மது இருந்தக்கூடாது, போதைப் பொருள் வஸ்துக்கள் இருந்தக்கூடாது என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. சட்டம் கொண்டு வந்த பொழுது ஏற்றுமதி அதிகரித்தது, இறக்குமதி அதிகரித்தது, விற்பனை அதிகரித்தது, பொருளாதார முன்னேற்றம் கண்டது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நல்ல கல்வி கற்றார்கள், மனித வளம் பெரியது என்கின்ற ஒரு சான்று அன்று டேட்டா குறிப்பிடப்படுகின்றது. பின்பு அது விளக்கப்பட்ட பிறகு தலையில் மாற்றமாக கொலை, கற்பழிப்பு, அதே போல சமூக சீர்கேடுகள், பொருளாதார இழப்பு, வன்மம், போட்டி, பொறாமைகள், கல்வி சீரழித்தல், மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது, இது போன்ற சம்பவங்கள் இன்றைக்கும் அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
ஆக சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நிலையும் சட்டம் விளக்கப்பட்ட பொழுது ஒரு நிலையும் ஏற்பட்டு நாட்டின் ஒரு பொருளாதார நிலையே மக்களுடைய மனநிலையே பாதிக்கக்கூடிய அந்த தீங்கான செயல் பொதுமக்கள் செய்யக்கூடாது என்கின்ற அந்த அறிவை, ஞானத்தை, விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அருமைக்குரிய மாணவர்கள் இன்றைக்கு நல்ல பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அவருடைய பிரச்சாரம் வெல்க, மக்கள் விழிப்புணர்வு பெற்று மனம் திரும்பி ஒரு நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கம் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேரணி துவங்கும் நேரம். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மற்றும் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைப்போம் அமைப்போம், போதை இல்லாத சமுதாயம் அமைப்போம். வேண்டாம் வேண்டாம், உயிரை மாய்க்கும் போதை வேண்டாம், போதை வேண்டாம், போதை வேண்டாம். என் தாய் நாட்டிற்கு